ஹலோ, வணக்கம். கரூரார் ஜோதிட ட்ரஸ்ட் நடத்தும் 17வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் கரூர் மாநகரில் மாரியம்மன் கோயில் அருகாமையில் அமைந்துள்ள இந்த ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தில் ஒரு முதல் முறையாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பரமத்தி வேலூர் ஜோதிட சந்திரன். இந்த கருத்தரங்கத்தின் நிகழ்வை பார்க்கும்போது வாருங்கள் வளருவோம் ஜோதிட ட்ரஸ்ட், அதாவது வாருங்கள் வளருவோம் ஜோதிட ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது போல், கருவை எப்படி உருவாக்கி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடத்தை தங்களுக்குள்ள ஒரு அனுபவத்தையும் தங்களுக்குள்ள ஆழமான கருத்தையும் அந்த ஜோதிடத்தின் மேல் எவ்வளவு பற்று வச்சிருக்காங்க, அந்த ஜோதிடத்தின் மேல் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க என்பதை இதை ஒவ்வொருத்தரும் காலையிலிருந்து பேசக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அந்த பொன்னான நேரம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிருக்கணும் முதல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கருத்துகளும் மிக அற்புதமான கருத்துக்கள். ஒரு ஜோதிடத்தில் பலன் எடுக்கவும், ஒரு ஜோதிடத்தில் பலன் சொல்லவும், ஒரு ஜோதிடத்தில் நம்ம எப்படி பயணிக்கணும் என்பதையெல்லாம் இந்த பேசின நபர்கள் அனைவருமே ஒரு தெள்ள தெளிவாக நமக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த இந்த கருத்தரங்கம் வந்து ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஜோதிட கருத்தரங்கம் நிறைய நான் போயிருக்கிறேன், நிறைய கலந்து கொண்டு இருக்கிறேன். அந்த கருத்தரங்கத்தை பார்த்தா கருத்து இருக்காது. ஒருத்தரோட ஒருத்தர் புகழ் சார்ந்து பேசக்கூடிய அமைப்பும், ஒருத்தர் புகழக்கூடிய தன்மையும், இவங்களை பார்க்கக்கூடிய தன்மையும், இவங்களை பேசக்கூடிய தன்மையும் தான் இருக்கும். இந்த கருத்தரங்கத்தில், இந்த கரூரார் ஜோதிட கருத்தரங்கத்தில் பார்க்கும்போது வாருங்கள் வளருவோங்கிறது அந்த பேருக்கு உண்டான ஒரு தன்மையை இங்க வர்றவங்களா வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இங்க பேசக்கூடியவரும் வளருவாங்க, இங்க வரக்கூடியவரும் வளருவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை இந்த கருத்தரங்கம் எனக்கு புரிய வச்சிருக்குது இன்னைக்கு. ஏன்னா நான் பல கருத்தரங்கத்துக்கு போயிருக்கிறேன், பல மேடைகள் வந்து பார்க்கக்கூடிய தன்மை, பேசக்கூடிய தன்மை எனக்கு வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்குதுங்க. ஆனா இந்த கருத்தரங்கத்தில் ஜோதிடத்தை ஒரு உண்மையாக பேசின நபர்களை நான் முதல் முறையாக நேரில் பார்த்து உட்கார்ந்து ஒரு கேட்ட ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் வேற, அதே மாதிரி அந்த எனக்கு கன்னியா லக்னம் பாக்கியத்தில் சந்திரன், அந்த பாக்கியம் எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு அறியறதுக்கு தான் நினைக்க வேண்டும். அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு இந்த கரூரார் ஜோதிட ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு, அப்ப இன்றைய ஒரு சிறிய ஒரு ஜோதிட பதிவாக நான் இதில் ஒரு சிறிய கருத்தை வைக்கிறேன். ஏன்னா இந்த 9 கோள்களும் நமக்கு ஒவ்வொரு வரலாற்று கதையை சொல்லும். 9 கோள்களுமே ஒரு வரலாற்று கதையை சொல்லும். அந்த வரலாற்று கதையில் வந்து நான் சுக்கரனோட ஒரு கதையை வந்து நான் ஜோதிட ரீதியாகவும், நான் என்னோட வாழ்க்கையில அனுபவ ரீதியாகவும் ஜாதகம் பார்த்த உண்மை நிகழ்வி இந்த கருத்தரங்கத்தில் பதிவு செய்யறேன்னு வச்சுங்களேன். எதற்காக அதை பதிவு செய்யறேன்னா, ஒரு வரலாற்று கதை அதை நம்ம படிச்சுட்டு மட்டும் போறோம், அதை நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் உணரும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு உணரும் போது நம்ம சுக்கரன் எங்க போய் பார்க்கிறோம், கோயில்ல சொல்றாங்க, மகாலட்சுமி சொல்றாங்க, இதெல்லாம் சுக்கரனோட பெருமாளை சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதெல்லாம் இருக்கிறதோட சுக்கரனுக்கு வந்து ஒரு ஆதிபத்தியம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லக்ஸூரியான ஆதிபத்தியம். அதே மாதிரி சுக்கரனுக்கு ஒரு கண்ணில்லைன்னு சொல்றாங்க. சுக்கரனுக்கு ஒரு கண் இல்லை, ஏன்னா அவர் மறைஞ்சு நின்று ஒரு இதுல போய் ஒரு வண்டாக போய் ஒரு இதுல போனால அது வந்து ஒரு பிராமணர் ஒரு அவதாரத்துல வந்து அவரோட கண்ணை குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று கதையெல்லாம் படிச்சிருக்கிறோம். அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மைதான் அப்படிங்கிறதை நான் ஒரு ஜாதகத்தில் உணர்ந்த ஒரு நிலைப்பாடு. அதாவது ஒரு பெண்ணின் ஜாதகம், ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஜாதகத்தை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த ஜாதகத்துக்கு வந்து பிறக்கும் போது அவங்க வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காங்க. இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கும் போது அவங்க வந்து அடுத்து வரக்கூடிய திசை வந்து, ஏன்னா 2 வருஷத்துல அது இருப்பு இருந்திருக்குது. தனுசு மூல நட்சத்திரம் கேது திசை 2 வருஷம் இருப்பு. அவங்க பிறந்த லக்னம் விருச்சிக லக்னம். அப்ப அடுத்த வரக்கூடிய திசை என்ன திசை, சுக்கிரமக திசை. அப்ப சுக்கிரன் வந்து 20 வருட காலம் திசை நடந்து போறாரு. அப்ப சுக்கிர திசை சுய புத்தி ஒரு 3 வருஷம் இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு. அப்ப நம்ம இதில் நான் தெரிஞ்சக்கூடிய ஒரு நிகழ்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர திசை ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மறைந்திருந்து ஒரு திசையை நடத்தும் போது, ஒரு கெட்டு போய் ஒரு திசையை நடத்தும் போது அந்த திசா சுக்கிரன் வந்து நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அந்த ஜாதகத்துக்கு தான் சுக்கிரனுக்கு வந்து அந்த கெடுதலையும் செய்யக்கூடிய அமைப்பு அதே ஜாதகத்துக்கு வருது. கெடுதல்லாம் எதில் செய்வார் அப்படின்னா, நான் ஜாதகத்துக்கு அந்த பலன் எடுக்கும் போது நான் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு பதிவு செஞ்சிடறேன். ஏன்னா இங்க எல்லாமே ஜாதகத்தை போட்டு பதிவு செஞ்சுட்டாங்க, போர்ட்ல எழுதி வச்சுட்டாங்க. நான் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு அந்த
கட்டத்தை மட்டும் கிளீனா சொல்லிடுறேன். அந்த அந்த ஜாதகத்தோட டேட்டா பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க அதை பார்த்துக்குங்க. ஏன்னா யூடியூப்ல பாக்குறவங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு பல நாள் ஈக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது 3/8/1990 பிறந்த நேரம் வந்து 2:30 பகல் PM, நாமக்கல் மாவட்டம், மூல நட்சத்திரம், 3ஆம் பாதம், தனுசு ராசி, விருச்சிக லக்னம். இவங்களோட லக்னம் வந்து விருச்சகம். லக்னத்துல எந்த கிரகமும் இல்ல. லக்னத்துக்கு 2ல சனியும் சந்திரனும் இருக்காங்க. 3ல் ராகு பகவான், 4ல் கிரகம் இல்ல, 5ல் கிரகம் இல்ல, 6ல் செவ்வாய் பகவான். லக்னாதிபதி 6ல் போயிருக்காரு. 7ஆம் அதிபதி 8ல், சுக்கிரன் வந்து 8ல் இருக்காரு. சூரியன், குரு, கேது 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்காங்க, அதே பாதகம். 10ஆம் இடத்துல புதனும் மாந்தியும். 11ல் கிரகம் இல்ல, 12ஆம் இடத்துல கிரகம் இல்ல. இதுல வந்து இப்ப சார பலத்தை வந்து இங்க வந்து ரொம்ப ஆழமா சொன்னாங்க. சாரம் பார்க்காத ஒரு ஜோதிடர் சோரம் போயிடுவாங்க ஒரு பழமொழி உண்டு, உண்மைதான். அது ஒரு பெரிய ஒரு ஜோதிடர் வந்து சென்னையில சொல்றாரு, நட்சத்திரத்துக்கே பலம் இல்லைங்க, சாரத்துக்குலாம் பலம் இல்லைங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஜோதிடர் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லும் போது அது வந்து நம்ம தவறுன்னு ஒரு சபையில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது சாரத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் முழுமையான பலன் உண்டு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நான் அனுபவத்தில் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு விருச்சக லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மிதுனத்துல போய் தசை நடத்துறாரு. 20 வருஷ கால தசை, சுக்கிர மகா திசை இந்த ஜாதகத்துக்கு. அவர் வாங்கிய சாரம் குருவோட சாரம். குருவோட சாரம் சுக்கிர பகவான் வந்து புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு. அவர் நவாம்ஸ்ல ஆட்சி தான் பெறுகிறார், அங்க ராகுவோட சேர்க்கை பெற்றான்னு வச்சுங்களேன். அப்ப இந்த சுக்கிர பகவான் இந்த ஜாதகத்துக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி வரக்கூடிய ஒரு 2ஆம் இடத்தோட அதிபதியோட சாரத்தையும் 5ஆம் அதிபதியோட சாரத்தையும் பெற்று 8ல் மறைஞ்சிருக்காரு. இப்ப 2ஆம் அதிபதியா வரக்கூடியவரும் 5ஆம் அதிபதி வரக்கூடிய குரு பகவான் போய் பாதகத்துல உட்காந்துட்டாரு. இப்ப பாதகம் போய் இப்ப ஒரு ஸ்தானம் வந்து ஒரு பாதக ஸ்தானம் வலுப்பெறுதுன்னா அந்த கிரக வலுப்பெறுவதோட அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் அமருதோ அந்த அந்த ஸ்தானம் பாதகமா இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு விதிங்க. நம்ம பாதகாதிபதி இங்க இருக்காரு அங்க இருக்காருன்னு சொல்றதோட அந்த கிரகம் பாதகத்தில் இருந்தா அந்த பாதகத்தை செய்யும். இந்த ஜாதகத்தில் பாருங்க, குருவும் சூரியன் இந்த 3 கிரகமும் அந்த பாதகஸ்தானத்தில் இருக்குது. அதாவது இந்த பாதகத்துல, அதாவது விருச்சகத்துக்கு பாதகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடகம். சூரியனும் குருவும் கேதுவும் உட்காந்துட்டாங்க. இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க புனர்பூசம் சுயஸ்தானத்துல உட்காரு, சுக்கிரனும் சுயஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப அங்க பாதகத்தை வலிமையே செய்யுது. அப்ப பாதகம் எந்த மாதிரி ஒரு பாதகத்தை கொடுக்கும்? சுக்கிரன். ஏன்னா சுக்கிரனோட தசையில குருவோட சாரத்தை பெற்று தசையை நடத்துற சுக்கிரன். அப்ப 2ஆம் இடம் என்பது நமக்கு என்ன சொல்லுவோம்? குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், நேத்திரஸ்தானம். அப்ப சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துல பலன் எடுக்கும் போது உங்களுக்கு சுக்கிர மகா திசை வந்து இளம் வயசுலயே வந்திருக்குது. குட்டி சுக்கிரன் கொட்டி கவுத்துருவாரு. அப்ப சுக்கிர திசை வந்து ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன், சூரியன், சந்திரன் 3மே ஒளி கிரகம். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒளி கிரகம்னால உங்களுக்கு இந்த காலம் வந்து பிரகாசத்தன்மை மங்குற மாதிரி இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு மங்களத்தன்மை ஏற்படுத்தி, ஒரு மங்களத்துக்கு உண்டான மங்குத்தன்மை ஏற்படுத்தி இருக்குமே அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் 2ஆம் அதிபதி சாரத்துல இருக்கிறனால உங்களுக்கு ஏதாச்சும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிங்களா, இல்ல உங்களுக்கு கண் பாதிப்பு ஏதாச்சும் கொடுத்துச்சா, கண் பார்வையில் ஏதாவது கோளாறு வந்துச்சான்னு கேட்டா எனக்கு ஒரு கண்ணே தெரியாதுங்க சார் அப்படின்ட்டாங்க. டக்குன்னு எனக்கு ஒரு கண்ணே தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க 2 கண்ணோட எங்கிட்ட உட்காந்துருக்காங்க, 2 கண்ணோட என்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாதுங்கிறாங்க. ஒரு கண்ணு எனக்கு பார்வை போயிடுச்சுங்க. எப்ப போச்சுன்னு கேட்டா எனக்கு 2 வயசு ஆகும்போது 3ஆவது வயசு நடக்கும்போது ஒரு மாடு இடிச்சதுனால என்னோட கண் நரம்பு கட்டாயி அந்த கண்ணோட பாதிப்பு போய் அந்த கண்ணுல வந்து பார்வையே இல்லாத போச்சுங்க. என் கண்ணு அந்த இடத்துக்கு அந்த கருவெளி போயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த அவங்களுக்கு அந்த சுக்கிர திசை வந்து 8ல் உட்கார்ந்து திசை நடத்தினால மாரகாதிபதியோட சாரத்தை, அதாவது குருவோட சாரத்தை பெற்று அந்த குரு போய் பாதகத்துல உட்கார்ந்தனால இவங்களுக்கு வந்து 2ஆம் இடங்கிறது வலது கணை குறிக்கக்கூடியது, 12ஆம் இடங்கிறது இடது கணை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த 2ஆம் அதிபதி சாரத்தை பெற்று அந்த 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் போய் பாதகத்துல அமர்ந்தனால இருவரும் ஒரே சாரம், குருவோட சாரத்தில் புனர்பூசத்தில் அமர்ந்தனால் இவங்களுக்கு அந்த 2ஆம் இடங்கிறது வலதுகள். அந்த நரம்புங்கிறது ஏன் அங்க நரம்பு எடுத்துன்னு கேட்டீங்கன்னா அங்க புதனோட வீடு, புதன் வந்து நரம்புக்கு அதிபதி. அப்ப புதனோட வீட்டுல போய் சுக்கிர பகவான் திசையை நடத்துறதுனால அந்த புதன் வந்து கர்மஸ்தானத்துல போய் வந்து மாந்தியோட சேர்ந்துட்டான். அப்ப அந்த இதுக்கு உயிர் இல்லை. மாந்தியோட எந்த கிரகம் சேர்ந்தோ அதுக்கு வந்து உயிரற்ற ஒரு தன்மையை, ஒரு உயிர் இழப்ப கொடுக்கிற தன்மையை இந்த மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறது விதி. அப்ப அந்த புதன் பகவான் மாந்தியோட கர்மஸ்தானத்துல போய் சேர்ந்தனால இந்த ஜாதகத்துக்கு கண்ணுல இருக்கிற உயிர் போய் அந்த கண்ணுல பார்வை போய் அந்த கண்ணு வந்து ஒரு பூனைக்கண் மாதிரி ஆகி
அவங்களுக்கு பார்வை அற்றவராக, ஒரு கண் பார்வை இல்லாம இன்று வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் மாற்று வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க நீங்க சொன்னது. நீங்க அந்த சுக்கிர திசையில இந்த மாதிரி ஏதாவது பார்வை உங்களுக்கு இதாயிடுச்சுங்களா, ஒரு குறைபாடு வந்துச்சுன்னா கேட்டீங்களா, எனக்கு பார்வையே போச்சு அப்படின்னு அந்த அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது, இந்த ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் 8ல் இருக்கார். அதாவது 7ஆம் அதிபதி 8க்கு போவது தவறு. ஆனா 12ஆம் இடம் இடது கண்ணை குறிக்கக்கூடிய பாவம், அதுக்கு திரிகோணத்தில் இருக்காரு. ஒரு பாவம் தன் ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் இருக்கும்போது பலம் பெறுது. அந்த பாவம் கெட்ட பாவமா இருந்தா நல்லது செய்யும் அப்படிங்கிறாங்க சாஸ்திரத்துல. அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, 12ஆம் அதிபதி திரிசூனியமா இருந்தாலும் அது போய் திரிகோணத்துல வந்ததுனால அவங்களுக்கு இடது கண் பாதிக்கல, வலது கண் பாதிச்சு பார்வை போச்சு. இடது கண்ணால அவங்க இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, அதுல எந்த பிரச்சனையும் வரலைங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்க்கும்போது, ஒரு வரலாற்று கதையை பார்க்கும்போது சுக்கிரனுக்கு ஒரு கண் இல்லை. அப்ப இவங்களுக்கு ஒரு சுக்கிர மகா தசை நடக்குது, 8ல் உட்கார்ந்து நடத்துது. அப்ப இந்த 8ல் உட்கார்ந்து நடத்தக்கூடிய கிரகம் என்ன, மாரகாதிபதி. அதாவது 7ஆம் அதிபதியும் பொது மாரகத்தை கொடுக்கும், 2ஆம் இடமும் பொது மாரகத்தை கொடுக்கும். இங்க 2ஆம் அதிபதியோட சாரத்தை பெற்று 7ஆம் இடத்துக்கு கிரகம் வந்து ஒரு மாரகாதிபதி திசையா இருக்கிறதுனால, அவர் வந்து 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால, 8ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பார்வை மூலமா அந்த பாதகத்தை கொடுத்து, ஏன்னா ஒரு பாதகஸ்தானம் உயிரை போக வைக்காது, பாதகத்தை கொடுத்து அவனை சித்திரவதைப்படுத்து. பாதகஸ்தானம் மட்டுங்க உயிர் போகக்கூடாது, பாதகத்தை அந்த ஜாதகத்துக்கு நிகழ்த்தி சித்திரவதைப்பட வச்சிரும். அது மாதிரி அந்த சித்திரவதையை இவங்க வந்து சிறு வயசுல வரக்கூடிய சுக்கிர திசை அவங்களுக்கு யோகத்தை செய்யாம அந்த ஒரு பாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்தை முடக்கி வைத்து அவங்களுக்கு வந்து அந்த ஒளித்தன்மையை இல்லாத பண்ணி, அந்த சுக்கிரன் அதாவது வலது கிரகத்தோட சாரத்தில் இருந்தனால, 2ஆம் அதிபதியோட சாரத்தில் இருந்தனால இவங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுத்து அந்த பார்வையற்ற தன்மையை இவங்களுக்கு அந்த சுக்கிரன் கொடுத்துட்டாரு. இதுக்கு நம்ம எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம கிரகத்தை வச்சு பலன் பார்த்தோமா, சாரத்தை வைத்து பலன் பார்த்தோமான்னு பார்க்கும்போது, அந்த கிரகம் நின்ற சாரம் தான் அதுக்கு வந்து முழுமையான அந்த தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா குரு 2க்கு அதிபதியா வரக்கூடியவர் போய் அதோட சாரத்தில் அமர்ந்து 8ல் அமர்ந்தக்கூடிய கிரகம் அந்த சாரத்தின் வழியா தான் 2ஆம் இடங்கிறது நமக்கு வந்து வலதுகனை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு இந்த வலதுகண் போனதுக்கு அந்த சார பலமும், அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருந்து சனியும் சந்திரனும், பாதகாதிபதியா வரக்கூடிய சந்திரன் 2ல் கேதுவோட சாரத்தை அமர்ந்து சனி பகவான் சூரியனோட சாரத்தை பெற்று அந்த அந்த 2ல் இருக்கிற மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இருந்து அந்த சுக்கிர பகவான் நேரடியா அவங்க பாக்குறாங்க. ஆனா புனர்பூசு தோஷங்கிற சனி சந்திரன் சேர்ந்தா, ஆனா அது குடும்பஸ்தானத்துக்கு தோஷத்தை கொடுக்காம அவங்களுக்கு கண்ணுக்கு மூடு தோஷத்தை கொடுத்ததுனால குடும்பம் நல்லா இருக்குது, குடும்ப செல்வ செழிப்போடு இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, குழந்தைங்களோட இருக்கிறாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்களுக்கு குறையே வந்து இந்த கண்ணு தான். அந்த சுக்கிர திசை நடந்தது அந்த மாரகத்துக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி இந்த ஜாதகத்துக்கு அந்த ஒரு குறையை மட்டும் கொடுத்து மற்ற எல்லாமே கொடுத்துருச்சு இந்த ஜாதகத்துக்கு. அவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏங்க உங்க கணவருக்கு உங்களை விட்டு மறைஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சுக்கிர திசை கலஸ்தரக்காரன் 8ல் மறைஞ்சிருக்காங்க, ஆனா அது வந்து 22 வயசுலயும் முடிஞ்சிருது. நம்ம எப்படி இப்ப கேட்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த கலஸ்தரக்காரன் மறைஞ்சிருக்கான்னு கேட்ட அந்த கேள்விக்கு எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காருங்க. பாருங்க பாயிண்ட், நமக்கு அந்த கலஸ்தரக்காரன் மறைஞ்சிருக்கிறான், உங்க கலஸ்தரைக்கு மறைஞ்சிருக்காருன்னு கேட்டேன், எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காருங்க. அவங்களுக்கு சந்திர திசை நடக்குது, 9 கூடிய திசை, பாதகாதிபதி திசை நடக்குது, 2ல் உட்காந்து கணவர் வெளிநாட்டுல இருக்காரு. அப்படி அவரே உள்ள இங்க இருந்தாருன்னா உங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை வந்து பாதகத்தை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு வந்துருங்க. அவர் வெளிநாட்டுக்கு போனதாங்க நல்லது. அது மாதிரி இது உங்களுக்கு எல்லாமே இயற்கையா நடக்கிறது, எல்லாமே உங்க ஜாதகப்படி இயற்கையா அவ்வளவு நடக்குதுங்க, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைங்க. இல்லைங்க இது ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கதான் வந்தாங்க அப்படின்னு. உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டு பிரிஞ்சது, இப்ப வெளிநாட்டுல இருப்பது உங்களுக்கு யோகம், பொருளாதாரம் நிறைய உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த 2 வருஷத்துல நீங்க லக்ஸூரியா வீடு கட்ட அமைப்புலாம் உங்களுக்கு வந்துடும். செவ்வாய் திசையில உங்களுக்கு இன்னும் மேலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்துக்கு ஒரு பலனை சொல்றதுனால எனக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சது. அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு ரூலை வரலாறை அந்த கிரகம் நடத்தின ஒரு நிகழ்பாட்டை, சுக்கிரனுக்கு ஒரு கண் இல்லை, இந்த ஜாதகத்துக்கு ஒரு கண் இல்லை அப்படின்னு அது சுக்கிர மகா திசையிலேயே அது நிர்வகிச்சு கொடுத்துருச்சு இந்த கிரகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நவக்கோள்களையும் இந்த கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் பார்க்கும் போது ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு. அந்த வியப்பான ஒரு உண்மை நிகழ்பாட்டை இந்த கருவூரார் ஜோதிட அறக்கட்டளையின் மூலமாக இந்த கருத்தை சொல்வதில் பெருமை கொள்கிறேன். நவகோள்களையும் பஞ்சபூதத்தையும் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பரமத்திவேலூரின் சந்திரன். என்னோட செல் நம்பர் 9360110072. வாழ்க வளமுடன், வாழ்க. இதை நடத்தி கொண்டிருக்கும் கே பாலகிருஷ்ண ஐயாவுக்கு
மேலும் மேலும் வாழ்த்தி சொல்லி வாருங்கள் வளர்வோம் என்ற ஒரு நிகழ்பாட்டுக்கு அனைவரும் இங்கு வருகிற அனைவருமே வளர வேண்டும், வாழ வேண்டும், ஜோதிடத்தின் புகழ் வளர வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். வாழ்க. நன்றி ஐயா.